பாவ அறிக்கையும் மன்றாட்டும். பாவ அறிக்கை. எரேமியாவின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீங்கள் செவி கொடுத்து கேளுங்கள், மேட்டிமையாய் இராதேயுங்கள், கர்த்தர் விளம்பினார். ஆமென். ஆம் பிரியமானவர்களே, நம் ஆண்டவருடைய விருப்பத்தின்படி நடக்கத்தான் விரும்புகிறோம். ஆனால் உலகத்திலே நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளின் நிமித்தமாக நாம் இடர்ந்து போகிறோம். இனி அப்படி நாம் இடரல் அடையாதபடிக்கு அவருடைய நாமத்தை நாம் சொல்லி சொல்லி அவரிடத்தில் வேண்டுதல் செய்ய வேண்டும். எப்பொழுதெல்லாம் சத்துருவானவன் இடரலை உண்டு பண்ணுகிறானோ, உலக காரியங்கள் மேல் நம்மை விழ வைக்கிறானோ, அந்த வேளையிலெல்லாம் சொல்லுங்கள், அப்பாலே போ சாத்தானே என்று நீங்கள் சொல்லுங்கள். இதுவரை எந்தெந்த காரியத்திலே அவருக்கு செவி கொடுக்காமல், ஒருவேளை அவர் சொன்னது கேட்டும் கேளாதது போல நாம் மேட்டிமையாய் நடந்திருப்போமானால், இப்பொழுது ஒரு விசையாய் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். நம் பாவங்களை அறிக்கை செய்து இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம். நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்லவா? நாம் ஞானமாய் நடந்து கொள்ள பார்ப்போம். பாவ அறிக்கை செய்வோம். கர்த்தாவே, உம்முடைய தயவும் இரக்கமும் எந்நாளும் எங்களை சூழ்ந்து கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே, உமக்கு செவி கொடுக்கும்படி எங்கள் இருதயத்தையும் சிந்தையும் உமக்கு முன்பாக நாங்கள் திருப்புகிறோம் ஆண்டவரே. இனி உமக்கு விரோதமாய் செய்து வந்த எல்லா விதமான உலக பிரகாரமான இச்சையான காரியங்களுக்கும் தயவாய் இன்னும் ஒரு விசையாய் எங்களை தயவாய் 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 மன்னித்து எங்கள் மேல் உம்முடைய இரக்கத்தை பொழிய பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து எங்கள் நோய்களை எல்லாம் குணமாக்கி எங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கொள்ளும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் தமது இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து புது சிருஷ்டியாய் நிச்சயமாய் நம்மை மாற்றி இருக்கிறார் என்று விசுவாசிப்போம். God bless you.